யூஜி ஃபிளாஷ் இது வரைக்கும் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் கஸ்டமரோட பேக்கிங்கை அக்செப்ட் பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை, ஆனால் இன்னையிலேருந்து பண்ண போகிறோம். இதனால் ப்ராப்ளம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். அது எப்படி இந்த வீடியோவில் சொல்கிறேன், முழுசாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பேக்கிங்கை பார்ப்போம். நிறைய கஸ்டமர் எதனாலனா கிலோ வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இப்படி மோசமாக பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இந்த ஷிப்மெண்ட்டை அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு வெயிட் தான் முக்கியண்டு. பட் இந்த ப்ராடக்ட் சேஃபாக போகுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கஸ்டம்ஸில் கத்தியை வச்சு தான், நைஃப் வச்சு தான் ஷிப்மெண்ட்டை கிழிச்சு பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படியும் கூட இல்லாமல் கூட விட்டுருங்க. வேரஸில் இருக்குது, சம்திங் லோடு கீழே விழுது அப்படின்னா அது அப்படியே பாக்ஸாக இருந்தால் பாக்ஸ் தாங்கிக்கும். இதுவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகும். பட் வெயிட் தான் முக்கியங்கிறதுனால கிளைண்டே வந்து அவங்களோட இப்படி ஒரு பேக்கிங்ல ஷிப்மெண்ட் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல இன்டர்நேஷனலி ஒரு ஷிப்மெண்ட் டெலிவரி ஆகுதுன்னா அந்த கஸ்டமர் வாங்கிட்டு திருப்பி உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்களா? அதை யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் பேக் பண்ணி அனுப்புறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க இப்படி பேக் பண்றதுனால எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு இந்த பேக்கிங் வேலை மிச்சம். ஏன்னா இப்போ எங்கள் டீம் ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த பேக்கிங், நீங்கள் உங்களோட பேக்கிங் மட்டும் நாங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட நான் ஒரு 40% பீப்புள்ஸ் எனக்கு தேவையே இல்லை. பேலன்ஸ் இருக்கிற டீம் வச்சு ஒன்லி புக்கிங் ஃபார்வர்டிங் மட்டும் பண்ணிக்குவோம். அதுவே நம்ம பேக்கிங் பாருங்க, நம்ம பேக்கிங் ஃபுல்லாக பாக்ஸ் போட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி டைமென்ஷன் வச்சு நீட்டாக பேக் பண்ணுவோம். இது இன்னொரு பெனிஃபிட்டு, ஷிப்மெண்ட் ஒரு வேரஸில் எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். யூஜி ஃபிளாஷின் நேம்டு பாக்ஸ் எங்கே இருந்தாலும் அந்த ஷிப்மெண்ட்டை எடுத்து உடனே கனெக்ட் பண்ணுங்கிற ஒரே ஒரு வேர்ட். எல்லா கண்ட்ரிலும் நாங்கள் சொல்லியிருக்க வேர்ட். இந்த வேர்டு நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் டெலிவரி பண்ணுற பர்சன்ட்டு கேட்டு பாருங்க, அவரும் இதே சொல்லுவார். இந்த வேர்டுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோங்க. இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது கஸ்டம்ஸில் ஷிப்மெண்ட் போகும்போது யூஜி ஃபிளாஷோட பேக்கிங்கில் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஷிப்மெண்ட் நாங்கள் தான் பிரித்து பேக் பண்ணியிருக்கோம், இது எதுவும் ஓப்பன் பண்ணி செக் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது ப்ராடக்ட் பற்றி கேட்டாங்க, உள்ள இருக்கிற ஃபோட்டோ உடனே காட்டிடும். ஸ்கேனில் இருந்து ஃபோட்டோ இருந்து ஒரே மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஷிப்மெண்ட் நாம் இங்கே வெரிஃபை பண்ணி நம்ம பேக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதனால் இங்கே வச்சிருக்க ட்ரஸ்ட். ஒரு வேளை இந்த மாதிரி பாக்ஸ் போடாமல் யூஜி ஃபிளாஷ் நேம்டு பாக்ஸ் இல்லாத பேக்கிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. அவங்க நைஃப் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ப்ராடக்ட் 100% டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. அடுத்தது கஸ்டமர் பேக்கிங்க்கு பேக்கிங் இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அதாவது ஃப்ரெஜைல் இன்சூரன்ஸ். ஃப்ரெஜைல் இன்சூரன்ஸ்னா ஷிப்மெண்ட் ஒரு வேளை டேமேஜ் ஆகி போச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம், நாங்கள் இன்சூரன்ஸை ஃபஸ்ட் போட மாட்டோம். ஏன்னா அது உங்களோட பேக்கிங் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுவே இந்த ஒரு பேக்கிங்க்கு இன்சூரன்ஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட இருந்து இன்டர்நேஷனலாக வாங்குற கிளைண்ட் ஆகட்டும் இல்லை பர்சன் ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அதை வந்து சேல் பண்ணுவாங்க, எல்லா பர்பஸும் இருக்கும். இப்படி ஒரு பேக்கிங்கில் போச்சுன்னா அந்த கஸ்டமர் அதோட லாஸ்ட் கஸ்டமர் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு பேக்கிங்கில் போச்சுன்னா அந்த கஸ்டமர் வந்து ரெகுலராக உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்களே பேக்கிங் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா பேக்கிங் பண்ணி கொடுங்க, பாக்ஸ் போட்டு கொடுங்க. இதை தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே. அதே போல் இந்த சீல் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா தண்ணியோ ஸ்னோவோ வெயிலோ எது பட்டாலுமே இது டேமேஜ் ஆகாமல் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இன்டர்நேஷ்னலி எல்லா கண்ட்ரிக்கும் எது ரிக்வயர்மெண்ட்டோ அது ஒரு விஷயத்துக்கு பார்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தான் பேக் பண்ணுறீங்க, உள்ள இருக்கிற பொருள் ஒருவேளை டேமேஜே வந்திருக்கு, அப்போ அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு அப்படின்னா 100% நாம தான் பொறுப்பு. ஆனால் அதுக்காக கிளைம் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் அதுக்கான கிளைம் ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா திடீர்னு 1 கோடி தான் வேல்யூ உள்ள பொருளை கொடுத்துறீங்க, ஷிப்பிங் சார்ஜ் 3000 ரூபாய் பே பண்ணுறீங்க, 1 கோடி தான் உள்ள டேமேஜ் ஆயிடுச்சு, 1 crore கேட்டால் பண்ணுவோமா? முடியாது. அதுவே நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா அது 1 crore கண்டிப்பாக பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் கஸ்டமர் பேக்கிங் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியிலே தனியாக மென்ஷன் பண்ணிடுவோம் இது கஸ்டமர் பேக்கிங்னு. உள்ளேருந்து வர ஷிப்மெண்ட்டை பிரிக்க மாட்டோம். ஷிப்மெண்ட் கஸ்டம்ஸில் கிழிச்சாங்கன்னா இனிமேல் கஸ்டம்ஸ் ஓப்பன் டேப் அடிச்சிருவாங்க. அப்படி ஒரு பொருள் டேமேஜ் ஆச்சுன்னா கிளைம்ஸ் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது உங்களோட பேக்கிங்கில். பட் உங்களோட பேக்கிங் ஷிப்மெண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். நீங்கள் ஷிப்மெண்ட் நீங்கள் உங்களோட பேக்கிங் தான் இனிமேல் அனுப்ப போறீங்கன்னா நம்ம டீம்கிட்ட அப்டேட் பண்ணிடுங்க. அதே போல் நீங்களே பேக் பண்ணாலும் சரி, நீட்டாக நல்லா பேக் பண்ணி கொடுங்க. ஏன்னா இன்டர்நேஷனலி ஒரு ஷிப்மெண்ட் எப்படி போகணும், அதோட ஸ்டாண்டர்ட்ஸு அது எல்லாமே கிளியராக இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து நல்லா பேக் பண்ணி சூப்பராக கொடுக்குறோம். இது வரைக்கும் எங்களோட பேக்கிங் வந்து டேமேஜ் ஆகி உள்ள அது அப்படியே ஆச்சு இப்படி ஆச்சு எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஏன்னா அது எல்லாமே பேஸ்டான நெகட்டிவ் ஃபீட்பேக், அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றிருக்கோம். அது வந்து இவ்வளோ நாள் நாங்கள் எடுத்து வச்சிருக்க அனாலிசிஸ். இவ்வளோ நாள் பேக்கிங் அக்செப்ட் பண்ணாதீங்க, இன்னைக்கு ஏன் வந்து கஸ்டமர் பேக்கிங் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா எங்கள் லோடு ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேன் பவர் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். எங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக இனிமேல் கஸ்டமர் பேக்கிங்கை அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஷிப்மெண்ட் நீங்கள் சேஃபாக பேக் பண்ணி நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறோம், நாங்களும் பேக்கிங் பண்ணி தரோம். எண்ட் ஆஃப் த டே ஷிப்மெண்ட் சேஃபாக போய் டெலிவரி ஆச்சுன்னா சந்தோஷம் தான். தேங்க்யூ.